கட்டாய உடலுறவு முழுமை பெற்றால்தான் பாலியல் வன்கொடுமை. இப்போ இந்த நியூஸ் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்றது எனக்கு தெரியல. பார்க்காதவங்க அந்த நியூஸ் ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இப்போது 18 வயசு கீழே இருந்தீங்கன்னா இந்த நியூஸ் யாரும் பார்க்க வேணாம். குழந்தைங்க யாரும் இருந்தால் அதை பார்க்க வேணாம். மேலே இருக்கவங்க கண்டிப்பாக இதை பார்த்தே ஆகணும். அதுவும் இந்த பொம்பளை பசங்க வீட்டில் வச்சுருக்கவங்களாம் கண்டிப்பாக பாருங்கள். இப்போது சத்தீஸ்கரில் நீதிமன்றத்தில் February 20 இப்போது ஒரு நியூஸ் வந்தது என்னென்னா, ஒருத்தர் ஒரு பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு பாலியல் தொல்லை பண்ணி அது ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த பெண்ணோட கருப்பைக்குள்ள விந்தணு போனாதான் அது பாலியல் தொல்லை, பாலியல் பலாத்காரன்றதே சொல்லுவாங்களாம். இல்லைன்னா அது பாலியல் பலாத்காரம் கிடையாது, அட்டெம்ப்ட் ரேப்பான். இது எந்த விதத்தில் நியாயன்றதே எனக்கு தெரியல. ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாமல் அந்த பொண்ணை தொட்டாலே அது ரேப் தான். ஆனால் இங்கே எல்லாமே மாறி இருக்கு ஃபுல்லாக. அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு அந்த பொண்ணை அடித்து துன்புறுத்தி அதை ரேப் பண்ணுறது அளவுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் இருக்கு. ஆனால் ரேப் பண்ணவன் சந்தோஷமாக ஜாலியாக ஒரு 4-5 வருஷத்தில் ஜெயிலில் ஜாலியாக நல்லா 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு இருந்துட்டு வந்துடுவான். ஆனால் பாதிக்கப்பட்ட பொண்ணு ஒரு நாளும் சித்திரவதை அனுபவிக்கணும். சொசைட்டி அந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்க்கும். எல்லாம் அந்த பொண்ணு ஒருத்தன் பயந்தர மாட்டான். என்னென்ன அந்த பொண்ணுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தெரியுமா? ஆனால் அந்த நீதிமன்றத்தில் எதை யோசிச்சு இதெல்லாம் பண்ணாங்கன்றதே எனக்கு தெரியல. இதில் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, இங்கே இந்த நீதிமன்றத்தையோ இல்லை யாரையுமே நம்மளால திருத்த முடியாது. ரேப் பண்ணுறவங்க போய் ரேப் பண்ணாதாரான்னு சொன்னாலும் அவன் கேட்க போகிறது. இங்கே எதுவுமே மாறாது. மாற வேண்டியது நம்ம மட்டும்தான். நல்ல பொண்ணுங்களும் சரி, பொண்ணுங்களை பெற்றவங்களும் சரி, வெளில எங்கன்னா அனுப்பும் போதும் பொண்ணுங்க எங்கன்னா போகும்போதும் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க.